ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் சிவசங்கர். டுடே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்றைக்கி எடுத்த என்ட்ரி அதுக்கான ரீசன் வந்து பார்க்கலாம், எதுக்காக என்ட்ரி எடுத்தோன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக எதுவும் என்ட்ரிஸ் எடுக்கல. ஜீரோதாவில் ஒரு என்ட்ரி, எம்ஸ்டாக்கில் ஒரு என்ட்ரி, டோட்டலாக 2 என்ட்ரிஸ் மட்டும் தான் இன்றைக்கி நான் வந்து எடுத்தேன். ஜீரோதாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து எடுத்திருக்கேன். அதை எதுக்காக எடுத்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ட்ரெண்ட் லைனு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து ஆயிருக்கு. நான் வந்து டே கேண்டில் வைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. நான் வந்து இந்த 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 ஐ பிரேக் பண்ணோடனே, அது 550 பிரேக் பண்ணோடனே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எல்எம் ஆர்டர் வந்து போட்டிருந்தேன். இந்த ஐஏ நம்ம ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆனது வந்து இந்த கேண்டில் வந்து ட்ரிகர் ஆச்சு. ட்ரிகர் ஆகிட்டு நம்ம வந்து இந்த இந்த கேண்டில் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். அது ட்ரிகர் ஆன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 550.05 வந்து நம்ம வந்து எஸ்எல்எம் ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்து 550.11க்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிடுச்சு. நம்ம எக்ஸிட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 563.50. நம்ம வந்து இந்த இந்த கேண்டில் வந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டோம் 563.50ல. அதுக்கடுத்து அது ஹை வந்து பார்த்தீங்கன்னா 568 கிட்ட போச்சு. அதுக்கடுத்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் அந்த அளவுக்கு தரல. நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து பண்ணாங்க இல்லை, எக்ஸிட் ஆனது வந்து நம்ம கரெக்டு தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ப்ராஃபிட் போதும்னு சொல்கிறேன், நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த ட்ரேட் மூலம் நம்ம ப்ராஃபிட் வந்து பார்த்தாங்க 1218. நெக்ஸ்ட் வந்து பண்ண எம்ஸ்டாக்ல வந்து நம்ம ஒரு என்ட்ரி தான் வந்து பண்ணேன், HFCACLன்னு சொல்லிட்டு. இந்த என்ட்ரி எதுக்காக எடுத்தோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து வீக்லி, ஓகே, வீக்லி இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் லைன் வந்து வந்திருக்கு. நம்ம வந்து இந்த இந்த ஐ பிரேக் பண்ணோம்னா அதாவது 81.20, ஓகேங்களா. சாரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங். நான் வந்து இந்த இந்த கேண்டில் ஐ, அதாவது ப்ரீவியஸ் டே கேண்டிலோட ஐ பிரேக் பண்ணோன்னா நான் வந்து என்ட்ரி போட்டிருந்தேன் 81.20. நம்ம ட்ரிகர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 81.25 தான் நம்ம வந்து ட்ரிகர் ஆச்சு. ஓகே, 81.20க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிருக்கு. இது ஐ வந்து பார்த்தீங்கன்னா 81.15 தான், ஓகேங்களா. ஓகே, ஹை வந்து 81.15. நம்ம வந்து எஸ்எல்எம் மாடலில் 81.20 போட்டிருக்கோம். அது 81.20க்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. இது வந்து மார்க்கெட் முடிகிற க்ளோஸ் ஆகிற டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆச்சு. அதாவது இந்த இந்த கேண்டில் அதாவது ஆல்மோஸ்ட் 310க்கு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆச்சு. ட்ரிகர் ஆகிட்டு ப்ரைஸ் அந்த அளவு மூவ்மெண்ட் வந்து தரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேண்டில் நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 பைசால நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். டோட்டலாக இதில் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 93 ரூபீஸ் தான் வந்து ப்ராஃபிட்டு. சரி, நம்ம கடைசி டைமில் எதுக்கு நம்ம வந்து இது நல்ல என்ட்ரி தான், நம்ம கம்மிங் டேஸில் ஏறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் நான் வந்து ஹோல்டிங் பண்ண வேணாம், இன்டர்நெட்டில் முடிச்சலாம்னு சொல்லி நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். பட் அதுக்கு கடைசி கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 82 போயிருக்கு. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸாக நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 220 தான் நம்ம வந்து எடுத்தோம். டோட்டலாக ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுடே வந்து 1300 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ட்ரேட்ஸ் வந்து. அன்றைக்கி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், பட் எதுவுமே ட்ரிகர் ஆகலை. இதுலேயும் போட்டேன், நான் ஜீரோதாலையும் போட்டிருந்தேன், எம்ஸ்டாக்லேயும் போட்டிருந்தேன், பட் எதுவுமே ட்ரிகர் ஆகலை. எம்ஸ்டாக்கில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே தான் மார்ஜின் வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. F&O ஸ்டாக்ஸ்லாம் அவ்வளோ மார்ஜின் தராங்க. நார்மல் கேஷ் ஸ்டாக்ஸ் வந்து மார்ஜின் வந்து சரியாக தர மாட்டுறாங்க. அதுதான் இதில் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. சப்போஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை வச்சு ஓப்பன் பண்ணுங்கள்.
டவுட்ஸ் எதா இருந்தாக்கா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.